வருவாயே இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்விகள் திறக்கப்படல, மாணவர்கள் மன உளைச்சல், ஓராண்டு வீணா போய்விட்டது என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். அந்த கவலையும் தீர்த்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தினோம். ஆன்லைன்ல தேர்வு சிறப்பா கல்வி கட்டுறாங்க, சிறப்பா ஆன்லைன்ல தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றாங்க. இளைஞர்களையும் காப்பாற்றிய அரசு, மாணவர்களையும் காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது இந்த ஆட்சியை பார்க்க முடிகிறதா? இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது செயல்படுத்தி காட்டினார்களா? சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்தார்கள். அந்த 525 அறிவிப்புகளை 4 ஒரு பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் அமைச்சர் சகாக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள்ல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைவேற்றிருக்காங்களா? பொய் தானே. இன்றைக்கு நம்முடைய நகரத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் அவருடைய கல்விக்காக வங்கியிலே கடன் வாங்கின கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அந்த கல்வி கடன் ரத்து செய்யல. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? அதோட நீட் தேர்வு விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்கின்ற என்று இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைய தினம் சொன்னார் தேர்தல் நேரத்தில். ஆனா ரகசியத்தை சொல்லிட்டார் முதலமைச்சர். இந்த 2 சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்று ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வீதி வீதியாக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் வீதி வீதியா பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து இந்த இளைஞர்களையும் அவருடைய பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்த மக்களை மறைந்த அரசாங்கம், மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்தித்து பாருங்க. எந்த அறிவிப்பை நிறைவேற்றிக்கிறாங்க? ஒண்ணும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.